நம்மள நிறைய பேர் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும்னு நினைப்போம். ஸோ இதுக்காக நெட் சென்டர்லாம் போனால் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் 1500 ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு காசுமே இல்லாமல் நம்ம ஃபோன்லேயே எப்படி ரொம்ப ஈஸியாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ முழுசாக பாருங்க. ஸோ மொபைலில் இருக்க பிளே ஸ்டோரில் போயிட்டு பாஸ்போர்ட் சேவா அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி தான் ஸ்பேஸ்ன்றது இருக்கும். ஸோ இதில் வந்து நியூ ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் காட்டும். நான் வந்து சென்னை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க எந்த லொகேஷன்ல வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து கிவன் நேம். ஸோ நான் என்னோட பேர் கொடுத்துக்கிறேன். சர்நேம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்பா நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கு. ஸோ அதுல என்னோட டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிக்கிறேன். இமெயில் ஐடி கேட்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இமெயில் ஐடி தான் எல்லா மெசேஜ் வரும். ஸோ அந்த இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துருங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதாவது வந்து இந்த இமெயில் ஐடி தான் வந்து உங்களோட லாகின் ஐடியா வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நான் வந்து எஸ் கொடுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த இமெயில் ஐடி கீழே வந்துடும். அப்படி இல்லை நான் வந்து நோ கொடுத்துட்டு லாகின் ஐடிக்கு என்ன இமெயில் வேணுமோ ஸோ அந்த இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்ட் கொடுத்துங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதையும் கொடுத்துங்க. இன் கொஸ்டின்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் பர்த் சிட்டி அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்றது வந்து சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொடுத்துங்க. கேப்சா ஃபில் பண்ணிட்டு சப்மிட்ன்றது கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ கீழே கிளிக் ஹியர் டு கோ டு மெயின் மெனு இருக்கா. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்படி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் மெனுக்கு வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஜிமெயில ஒரு மெசேஜ்ன்றது வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜ் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ்ன்றதுல வரும். ஸோ இதுல யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு லாகின் ஐடி போட்டுருப்பீங்களா, அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஆப்புக்குள்ளே வந்துருங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களோட லாகின் ஐடி கேட்டுக்கும். அதை கொடுத்துட்டு வந்து கண்டினியூன்ற பட்டனை கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். அங்கே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின்றது கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ்ன்றது வரும். ஸோ இதில் அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. பேஜ் 1 அப்படின்றது வரும். ஸோ இதில் நீங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் டைப். ஸோ வந்து நார்மல்னா வந்து நார்மல் கொடுத்துங்க, இல்லைனா தக்கல்னு கொடுத்துருங்க. இது என்ன வித்தியாசம்னா வந்து நார்மலா வந்து உங்களுக்கு கைக்கு பாஸ்போர்ட் கிடைக்க 1 or 2 weeks ஆகும். இதுவே தக்கல்னா வந்து ரொம்ப குயிக்கா கிடைச்சிடும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ்ன்றதும் மாறும். நெக்ஸ்ட் வந்து புக்லெட்டோட டைப். ஸோ 36 பேஜ் இருக்கு, 60 பேஜஸ் இருக்கு. நீங்க ரொம்ப அதிகமா வந்து வெளிநாட்டு பயணம்லாம் போவீங்கன்னா வந்து அதிகமான பேஜ்ன்றதை எடுத்துங்க. இல்லைனா வந்து நீங்க 36 எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் 2 வந்துடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிவன் நேம், உங்களோட நேம் வந்து கேப்ஸ்ல கொடுத்துருங்க. அதே மாதிரி சர்நேம்ல வந்து உங்களோட அப்பாவோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கேப்ஸ்ல கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து மணி என்கிற மாரியப்பன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்கிறன்ற மாதிரி வேற எதனா பேர் இருந்து நான் வந்து எஸ்ன்றது கொடுத்துங்க. அப்படின்னா வந்து நோன்றதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உங்களோட பேர் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்படின்னா வந்து எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணிங்க. கீழே வந்து ஆப்ஷன் ஆல்ரெடி அவங்களே நோன் கொடுத்துறாங்க. ஸோ அதில் நம்ம எதுவும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்க எங்க பிறந்தீங்களோ அதை எங்க போட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதெல்லாம் வந்து இங்க ஃபில் பண்ணிங்க. ஜெண்டர்ல வந்து ஸோ என்னவோ அதை கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ். ஸோ நீங்க சிங்கிள்னா சிங்கிள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னவோ அதை கொடுத்துங்க. சிட்டிசன்ஷிப் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ பேன் வந்து நீங்க வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுலாம். ஓட்டர் ஐடி வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், வேணாலும் விட்டுலாம். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் டைப். ஸோ இது என்னன்னா வந்து இந்த இடத்துல நீங்க எதனா செல்ஃபா பண்றீங்கன்னா செல்ஃப்னு கொடுத்துங்க, இல்ல பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்கன்னா பிரைவேட் கொடுத்துங்க. நான் பிரைவேட்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்க வீட்ல யாராச்சும் கவர்மெண்ட் ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்ல நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல ஆப்ஷன் காட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து கீழே இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறிக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட மார்க் கேட்கும். மார்க் இருந்தா மார்க் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர். இது வேணா நம்ம கொடுத்துக்கலாம், வேணாலும் விட்டுலாம். ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு எஸ்ன்றது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் 3. ஸோ இதுல வந்து ஃபேமிலி டீடைல்ஸ் கேட்பாங்க. உங்களோட அப்பா நேம், அம்மா நேம். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. அடுத்ததா பேஜ் 4. ஸோ இதுல வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ்ன்றதெல்லாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் இருக்கு. ஸோ அது என்னவோ அதை ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ் போட்டுருங்க. ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்க டிஸ்ட்ரிக்ட் போட்டீங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் அங்க என்னெல்லாம் பக்கத்துல இருக்கோ அதெல்லாம் வரும். அது எது உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலயோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோட் கரெக்டா போட்டுருங்க. மொபைல் நம்பர் வந்து உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு பர்மனன்ட் அட்ரஸா அப்படின்னு கேட்கும். ஆமா பர்மனன்ட் அட்ரஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்ல நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து பேஜ் 5. ஸோ இது என்னன்னா வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட். இப்போ சப்போஸ் எதனா எமர்ஜென்சினா யாரு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுல வந்து யாரோட நேமோ அவங்க நேம் கொடுத்துட்டு அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருந்தா இமெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து பேஜ் 6. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்களே நோ அப்படின்றத கொடுத்துருவாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்க இப்பதான் புதுசா வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்கன்னா வந்து டீடைல் நாட் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருங்க. மூணாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணி இஷ்யூ ஆகல அப்படின்னு கேட்டிருக்கோம். இருந்ததுன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்ல நான் வந்து நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பேஜ் 7. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் போலீஸ் கேஸ் இருக்கா அந்த மாதிரி விஷயங்களா கேட்டிருப்பாங்க. சோ இதெல்லாம் கரெக்டா படிச்சு பார்த்துட்டு இருந்தனா எஸ் கொடுங்க, இல்லன்னா நோ கொடுத்துருங்க. எனக்கு எதுவுமே இல்ல, நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா நோ கொடுத்துறேன். சோ நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ்ன்றது கொடுத்துருங்க.
அடுத்து 8th பேஜ். சோ அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்திருக்கும். சோ டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட நேம், சோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கும். சோ இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத பாத்துங்க. அப்படி இல்லைன்னா வந்து மறுபடியும் பின்னாடி ப்ரிவியூ கொடுத்துட்டு அந்த இடத்துல போய் மாத்திக்கோங்க. சோ இப்படி பார்த்துட்டு எல்லாமே ஓகே, எல்லாமே கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. சோ கடைசி 9th பேஜுக்கு வந்துட்டோம். இதுல வந்து ப்ரூஃப் ஆஃப் பர்த்னு கேட்டிருப்பாங்க. அதுல உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைசன்ஸை கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதுல வந்து நான் ஆதார் கார்டை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பிளேஸ்னு இருக்கும். நான் சென்னைன்றதை போட்டுக்கிறேன். நீங்க என்ன பிளேஸோ அந்த பிளேஸை போட்டுருங்க. இங்க டேட்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஃபில் பண்றீங்களோ அந்த டேட் வந்துடும். சோ அது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து சப்மிட் ஃபார்ம்னு இருக்கும். சோ அக்ரின்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் ஃபார்ம்னு இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. சோ இதுக்கப்புறம் பேஜ் இந்த மாதிரி காட்டும். இதுல வந்து சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களோட அப்ளிகேஷன் காட்டும். அதுல இந்த 3 டாட் இருக்குல்ல, அந்த டாட்டை கிளிக் பண்ணுங்க. இதுல வியூ அப்ளிகேஷன் டீடைல்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களோட அப்ளிகேஷன் டீடைல்ஸ்ன்றதெல்லாம் காட்டும். நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நெட் பேங்கிங் மூலமா நீங்க மணி சென்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க. சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வரும். சோ இந்த இடத்துல லொகேஷன் கேட்கும். எந்த லொகேஷன் நீங்க போனமோ சோ அந்த லொகேஷன் கொடுத்துங்க. நான் தாம்பரம் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கேப்சா கேட்கும். அந்த கேப்சா ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துல கீழே இருக்க இந்த ஆப்ஷன் பாத்தீங்களா? அதை கிளிக் பண்ணி நான் வந்து இப்போ 12, 13, 14 இந்த 3 நாள் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு காட்டுது. நான் 12 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகலாம்ன்றதா கொடுத்துருப்பாங்க. சோ அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. 1500 வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஆகும் பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு. சோ அந்த டீடைல் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட்ன்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட்றது இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து பேமெண்ட் மெத்தட் காட்டும். அதுல வந்து நான் கடைசியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூபிஐன்ற ஆப்ஷன் இருக்கும். சோ அது மூலமா நான் பண்ணிக்கிறேன். நீங்க எது மூலமா பண்றீங்களோ அப்படி பண்ணீங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து யூபிஐ ஐடி கேட்கும். இப்போ கூகுள் பே எல்லாம் போனா யூபிஐ ஐடின்றது இருக்கும். அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. விபிஐ நரேஷன். சோ எதுக்காக பண்றீங்களோ அதை வந்து நோட் பண்ணீங்க பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் காட்டும். சோ இதுல இருக்க விஷயங்களை கரெக்டா பாத்துக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் ஃபீஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே காட்டும். சோ அதெல்லாம் கரெக்டா பாத்துட்டு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மறுபடியும் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கப்புறம் உங்க கூகுள் பேக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். சோ அந்த மெசேஜுக்குள்ள போயிட்டு 1500 பே பண்ற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து உங்களோட பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரெசிப்ட் அப்படின்றது வந்துடும். சோ அதை வந்து கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இப்படிதான் இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் ரெசிப்ட். சோ உங்க மொபைலுக்கு வந்து பார்த்தா ஒரு மெசேஜ்ன்றது வந்திருக்கும். சோ அந்த மெசேஜும் அந்த இடத்துல கேட்பாங்க. சோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த மெசேஜ்ன்றது உங்களுக்கு வரலனா அப்படின்னு கெட் அப்பாயின்மெண்ட் SMS அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கொடுத்து வந்து பார்த்தா அந்த மெசேஜ்ன்றதை வாங்கிக்கலாம். சோ பிரச்சனை இல்லை. சோ இவ்வளவுதாங்க ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் ரெசிப்ட்லாம் வந்து உங்களுக்கு ஜிமெயிலே வந்துடும். அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களா, அந்த டேட்டுக்கு எனக்கு வந்து 9:15 to 9:13 கொடுத்துருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிட்டேன். நீங்களும் போயிடுங்க. அந்த இடத்துல என்ன மாதிரி ப்ரூஃப் கேட்கறாங்க வந்து எனக்கு 10th மார்க் ஷீட்டும் அதுக்கப்புறம் ஆதார் ப்ரூஃப் மட்டும் தான் கேட்டாங்க. வேற எதுவுமே வேணாம்னா வேற எதுவுமே வேணாம், இது மட்டுமே போதுனாங்க. சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து 1 வீக்ல போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துடும். சோ அவ்வளவுதான், போங்க எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ப்ரொசீஜர் தான். உள்ள போனா இந்த வேலைலாம் சீக்கிரமா முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா வெளில வந்துடும். நீங்க அப்ளிகேஷன் பண்ணும்போது ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க போயிட்டு வந்து நம்ம ரீகரெக்ஷன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல மறக்காம அபிப்ரோ அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு வேற எதனா டவுட்லாம் இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தியும் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். டாடா. அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம்.